ஏசப்பா முன்னாடி இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா பார்த்தோன்னே ஏசப்பா பார்த்துட்டே இருந்தோடனே முன்னாடி வந்து இறக்கிட்டாங்க. ஏசப்பா பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. யாரு யாருக்கான ஹாப்பியா இருப்பாரு? அந்த 4 பேரு. இவனுக்கு தான் ஒண்ணுமே பேசவே இல்லையே. இவன் எப்படி கிடக்குறான்? கட்டில்ல இவெல்லாம் ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. கைகள்லாம் விழுந்து போச்சு. திமிர்வாதமா பட்டு கிடக்குறா. சரி, ஓகே. அப்போ ஏசப்பா அவன் பக்கத்துல வந்து என்ன சொன்னாருங்களா? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இருக்கிற தேவையில்லாத அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்றாங்க? ஒரு தேவையில்லாம பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி தேவதூதன் சொல்லிட்டு இருக்கிறான்? ஏன்னா ஏசப்பா தான் கடவுள்னு யாருக்கு தெரியல. இந்த சுத்தி உள்ள பாதி பேருக்கு தெரியவே இல்லை ஏசப்பா தான் கடவுள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு கடவுளால மாத்திரம் தானே பாவங்களை மன்னிக்க முடியும், சாபங்களை நீக்க முடியும். சரிங்களா? வேற யாராலே முடியாது. இவங்க என்ன நினைச்சாங்க? ஒரு மனுஷனா இருந்துகிட்டு எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா எதுவுமே காதுல வாங்காம நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, சொல்லுங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அதை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசின அந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாமே ஏசப்பா அப்படி பேசுறாரு. பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இந்த மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லு. சும்மா கெத்தோட பேசியிருந்த உடனே அந்த அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. சொல்லுங்க, படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அப்படி இப்படி என்ன ஆச்சு? பட்ட படுக்கையா கிடக்கிறவன் தகால் எழுந்திருச்சான். இயேசு சொன்ன மாதிரியே நீ போகலாம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொன்னாரு. உடனே எழுந்திருச்சான். அவன் படுக்கையை எடுத்தான், அப்படியே தூக்கி தலைமையில வச்சான். லெஃப்ட் ரைட் தொட்டா அவன் வீடு எங்க இருக்கோ அங்க போயிட்டான் அவன்.